ஆண்டவர் இயேசு ஒரு வீட்டிலே விருந்துக்கு அழைக்கப்பட்டு இருக்கிறார். அழைக்கப்பட்ட அந்த வீட்டிலே அவர் போஜனம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது ஒரு ஸ்திரீ வருகிறதை பார்க்கிறோம். அவர்கள் என்ன செய்தார்கள்? இயேசு கிறிஸ்து போஜனம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது சிரசிலே ஒரு விலையுயர்ந்த தைலத்தை ஊற்றுகிறதை பார்க்கிறோம். அவருடைய பெயர் அதிகமாய் சொல்லப்படவில்லை. அவர்கள் செய்த காரியம் ஒரு விலையுயர்ந்த ஒரு காரியம். இதை பார்த்த உடனே சீசர்களுக்கு கொஞ்சம் விசனமாயிருச்சு. ஏன் இந்த அம்மா இப்படி பணத்தை வேஸ்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி விசனப்பட்டு, இதை தரித்திரருக்கு கொடுக்கலாமே, ஏன் இந்த பெண் இப்படி செய்கிறாள் என்று சொல்லி அந்த பெண்ணை குறித்து அவர்கள் வருத்தப்படுகிறதை பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவர் அந்த இடத்துல அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், இவள் என்னை அடக்கம் பண்ணுவதற்கு ஏதுவாக இந்த காரியம் இருக்கிறது. தரித்திரர் எப்பொழுதும் உங்களோடு கூட இருக்கிறார்கள், நான் எப்பொழுதும் உங்களோடு கூட சரீரத்திலே இருக்க போவதில்லை. ஆகவே ஆண்டவர் கவனித்து இந்த சுவிசேஷம் எங்கெல்லாம் பிரசங்கிக்கப்படுகிறதோ எனக்காக செய்ததை பற்றி சொல்லப்படும். இதை சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை விட்டு கடந்து போய் 2025 ஆண்டுகள் ஆயிடுச்சு. இன்றைக்கும் இந்த பெண்ணை பற்றி நாம் இங்கே பேசுகிறோம். ஆண்டவர் பாருங்கள், அதை நினைவு கூறுகிற தேவன் மாத்திரமல்ல, இந்த பெண் ஒருவேளை நமக்கு யாரென்று தெரியாவிட்டாலும் அதை குறித்து பேசுகிற அளவுக்கு கர்த்தர் அந்த பெண்ணை உயர்த்தி வைத்திருக்கிறார். அந்த பெண்ணுடைய மேன்மை, அந்த பெயரை கர்த்தர் உயர்த்தி வைத்திருக்கிறார். இந்த சின்ன சத்தியத்திலே நாம் அறிந்து கொள்கிற ஒரு காரியம் என்ன தெரியுங்களா? தேவனுக்காக செய்யப்படுகிற சிறிதோ பெரிதோ எந்த காரியங்களும் தேவனுடைய பார்வையில் நினைக்கப்படும். அல்லேலூயா.